ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு யுஷாஸ் vlog. இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மண் சட்டியில் ஆயில், வெந்தயம், கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணலாம். பொரிஞ்சோடனே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். ஆனியன் நல்லா வதங்கட்டும். 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வரட்டும். அந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கலந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆனியனில் மிக்ஸ் பண்ணி வதக்கும் போது உங்களுக்கு கலர் வந்து நல்லா ரெட்டிஷாக கிடைக்கும். ஸோ அதனால தான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிளகாத்தூள் ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணி டொமேட்டோ நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நம்ம வதக்கலாம். தக்காளி, வெங்காயம், மிளகாத்தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துச்சு. இப்போ நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து முள்ளங்கி, ஒரு வாழைக்காய், கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணி ஒரு 1/2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காய் வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குழம்புக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. காய் வந்து வரட்டும். அதுக்குள்ளேயே நம்ம பக்கத்தில் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு அதில் நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கருவாடு. இன்றைக்கி நான் வந்து கொடுவா கருவாடு தான் எடுத்திருக்கேன். அதை ஃப்ரை பண்ணி நம்ம குழம்புல ஆட் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாவே இருக்கும். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து காய் வந்து வெந்துடுச்சான்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதித்து வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பக்கத்தில் பேனில் கருவாடு ஃப்ரை பண்ணிட்டு இருந்தோம்ல, அது கொஞ்சம் திருப்பி விட்டு வேக வச்சிடலாம். கருவாடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த எண்ணெயோடு நம்ம வந்து குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வருது. நம்ம மல்லி இலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கு ஆட் பண்ணிக்கிறேன். எக் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. எக்கோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். சுட சுட ரைஸ் போட்டு செஞ்சு வச்சுருக்க கருவாட்டு குழம்பு ஆட் பண்ணி சுட சுட சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்